ஒரு சேவல் நல்ல தயாரிப்பு முறையில் அது தம்மை நீக்கி நல்ல ஃபிட்டை நல்லா அதனுடைய வியூகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் அமைப்பை கட்டமைக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு பக்குவத்துலேயும் ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு வித்தியாசமாக நம்ம வந்து அது சேவலை வந்து வேலை வாங்குவோம். அந்த வேலை வாங்கும் முறையில் பேடா ஓட்டுறது நம்ம எந்த மாதிரிலாம் பேடா ஓட்டுவோம்னா, இது போல் ஒன்று திருச்சியில் பேடா ஓட்டுவோம், அப்படிலாம் ரிங்குக்குள்ளே பேடா ஓட்டுவோம், அப்படிலாம் நம்ம கூட சுற்றி இருக்கிற பிளேஸஸ் ஒத்தையடி பாதை மாதிரி ரெடி பண்ணி அதில் சேவலை நம்ம துரத்துவோம். அப்படி இல்லையா ஒரு சின்ன பொம்மையை வச்சு சுற்றிட்டு வச்சு ஆப்போசிட் சேவலை காமிச்சு பேடா ஓட்டுவோம். பேடா ஓட்டுறதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் பேடா ஓட்டும் போது நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேடா ஓட்டுறாங்க, இதுவும் ஒரு புதுசாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். ஏன்னா இது பேசிக்லி இந்த ஸ்போர்ட்ஸ் பசங்க வந்து ஒர்க் அவுட் முறையில் இந்த பாக்ஸ் ஜம்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. அது என்னென்னா அவங்களுடைய லெக்கு, காப்ஸு, அப்புறம் ஜம்ப்பு, இதுக்கான ஒரு ஃபிட்னஸ்க்காக பண்ணுற ஒர்க் அவுட்டு. நம்மளுடைய ஸ்டெமினாவும் காலுடைய டெம்பரும் ஒரே ஒர்க் அவுட்டில் இன்க்ரீஸ் பண்ணுற ஒர்க் அவுட். இதில் சேவலுக்கு நல்ல டெம்பராகவும் இருக்கும், அதனுடைய முட்டி வலுவும் நல்லா டெம்பராக ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இது புதுசாக இருக்குது, அதனால தான் இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்கள் சேவலுக்கு நீங்கள் எப்படி பேடா ஓட்டிங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லையா நான் சொல்லாத ஒரு மெத்தடில் நீங்கள் பேடா ஓட்டுறதா இருந்தாலும் அதனுடைய கருத்துக்களை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் சரி இல்லை யூடியூப்லேயும் சரி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சேவலுக்கு தயாரில் எப்படி பேடா ஓட்டணும், எந்த மாதிரி பேடா ஓட்டுறாங்க, பேடா ஓட்டும் போது என்னென்னலாம் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எதுக்கு பேடா ஓட்டுறோம், எவ்வளோ நேரம் பேடா ஓட்டணும். ஸோ இது போல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல கோடி. அதுபோல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும், அதை அழுத்திக்கங்க. ஏன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். புதுசாக வரவங்களுக்கு இந்த பேடானா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேவலை வந்து ரன்னிங் துரத்துறது தான் பேடான்னு சொல்லுவோம். அதை வந்து அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய இட வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. இப்போ நான்லாம் ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோன்னா, இந்த 2 நெல் வயல் இருக்கும், 2 நெல் வயல் நடுவில் மரிச்சு இருக்கும், மரிச்சின்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நடக்க விடும். அதில் சேவல் எங்கேயுமே போகாது, பொறுமையாக நடந்து போயிட்டு பொறுமையாக நடுவோம். அது மாதிரி பேடா பண்ணுவோம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கொஞ்சம் எல்லாமே வச்சுருவாங்க, இந்த ரிங்கில் பேடா மிஷினில் வச்சு சுற்ற விடுவாங்க. நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒத்தடி பாதை மாதிரி அவங்க கேஜுக்குள்ளே ரெடி பண்ணிட்டு அதை சுற்ற விடுவாங்க. அதுபோல் இல்லைனாலும் அவங்க வாடிக்குள்ளவே ஏதாவது ஒரு சின்ன ஒரு 10 இடத்த ரெடி பண்ணி அந்த இடத்துக்குள்ளவே சேவலை வந்து பேடா ஓட்டுவாங்க. இந்த எக்ஸாம்பிளாக எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சிலவங்க வந்து கிராமத்தில் இருப்பாங்க, ஒரு சிலவங்களை வந்து சிட்டியில் இருப்பாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இட வசதி இருக்காது. எப்படியா இருந்தாலும் சரி, இட வசதினாலும் சரி, ஒரு சிலவங்க பார்த்தோன்னா மொட்டை மாடிக்கு மேலே பேடா ஓட்டுவாங்க. நிறைய இருக்குது. என்ன இருந்தாலும் காரணம் சொல்லாமல் ஒரு சோக்கை கரெக்டாக பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து அந்த சொக்குக்கு பக்குவப்படுத்திக்கணும். ஸோ பேடா எதுக்கு பண்ணுறோம், ஒரு சேவலுடைய கால் நடுக்கத்தை வந்து இல்லாமல் அது ஓடி அதனுடைய மசில்ஸ் பவர்ஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேடா ஓட்டுறோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா தம்மை உடைக்கிறதுக்கு பேடாவும் நீச்சலும் போடுறோம். அதுவும் தாண்டி நம்ம ஒரு சில உருண்டைலாம் கொடுக்குறோம். உருண்டையும் கொடுத்தும் லாஸ்ட்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்ஸ்லாம் பண்ணி தம்மை உடைப்போம். அப்படியும் நம்ம இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி தம்மை உடைக்கலாம். நம்ம எங்கே போய் தம்மு உடைப்போம்னா, ஃபஸ்ட் தண்ணி முடிஞ்சு செகண்ட் தண்ணியில் தான் சேவலை வந்து பெனாகை முகத்து தான் நம்ம தம்மு உடைப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் அது சொல்லணும்ல, இதுக்கு தான் இவ்வளோ சொன்னேன். அதுக்கப்புறமா சேவலுடைய உடல் கட்டமைப்பு. இப்போ நம்ம கை பார்த்து தான் சேவலை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும்னா, அதில் வந்து சேவலுக்கு இந்த மாதிரி பேடா ஓட்டும் போதும் அதனுடைய இந்த கொழுப்பு அங்கங்கே இருக்க தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காகவே அது டைட் ஆகும். ஸோ அதுக்கும் பேடா ஓட்டுவோம். அதுக்கப்புறம் நம்ம பேடா பண்ணும்போது என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறேன்னா, தீனி கொடுத்துட்டு ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேடா ஓட்டுவாங்க. ஸோ அது ஒரு சில கோழிக்கு செட் ஆகும், பட் மோஸ்ட் ஆஃப் அது மாதிரி தேவையில்லை. ஓகேங்களா, எடுத்ததும் காலையில் சேவலுக்கு என்ன பண்ணிங்கன்னா சளியை தட்டிட்டு இல்லை ஒரு முட்டையை கொடுத்துட்டு நீங்கள் பேடா ஓட்டலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு காலையில் இந்த பழத்தீனி காலையில் தீனி இருக்கும், பழத்தீனி இருக்கும், அந்த தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேடா ஓட்டினீங்கன்னா அது செட் ஆகாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தரையில் ஓட்டும்போது சேவலை வேகமாக துருத்தும் போது அது என்ன பண்ணால் கொஞ்சம் வழுக்கி வீழ்ந்துடும். அந்த மாதிரி என்ன டைம் அப்படின்னா முட்டியில் அடிபட்டுரும், இல்லை விரல கீழே சதையை வந்து பிச்சுக்கும். ஸோ இது மாதிரிலாம் நடக்காமல் இருக்க எல்லா விரலையும் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டேப்பை சுற்றி விட்டுருங்க. சரிங்களா, டேப் சுற்றி விட்டுருங்க. அதன் பிறகு சேவலை வந்து நம்ம வீட்டுக்குள்ளனா வீட்டை சுற்றி காம்பவுண்டு கட்டியிருக்கோம். அந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் நடுவில் ஒரு 3 அடி 4 அடி கேப் இருக்கும். அந்த கேப்பில் ஒரு சிலவங்க பேடா ஓட்டுவாங்க. காம்பவுண்டுக்குள்ளே பேடா ஓட்டினா நம்ம ஒரு குச்சி எடுத்து அடிக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக அடிக்கணும். நம்ம வேகமாக அடிக்கும்போது அடிக்கிறன்னு சொல்லிட்டு அடித்து முட்டி மேலே லைட்டாக பட்டாலும் அது அங்கே ஒரு ஃபால்ட் ஆகிடும். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எத்தனை நிமிஷம் நீங்கள் பேடா ஓட்டலாம்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, இப்போ ஒரு சில ஏரியாவில் பார்த்தோன்னா 20 நிமிஷம் தண்ணி இருக்குது, ஒரு சில பக்கத்தில் பார்த்தோன்னா 15 நிமிஷம் தண்ணி இருக்குது. ஸோ 20 நிமிஷம் இருக்கிறதுல நீங்கள் 20 நிமிஷம் பேடா ஓட்டலாம், 15 நிமிஷம் இருக்கிறதுல 15 நிமிஷம் நீங்கள் பேடா ஓட்டலாம். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு வாரத்தில். செகண்ட் வாரத்தில் எப்படி ஓட்டிங்கன்னா,
1/2 ஓட்டிங்க. எப்படின்னா இப்போ 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் வீக்கில் கண்டினியூஸாக நீங்கள் பேடாக ஓட்டினீங்கன்னா செகண்ட் வீக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 or ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் சேவலை நீங்கள் ஒரு 7 நிமிஷம் பேடாக ஓட்டுங்க. சரிங்களா? பேடாக ஓட்டுறது வந்து சேவலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதை விட பேடாக ஓட்டுறது நமக்கும் செம இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பேடாக ஓட்டுறது சும்மா நடந்து ஓட்டாதீங்க. நீங்கள் அந்த 15 நிமிஷத்தில் பார்த்தோன்னா உங்கள் பாடி அவ்வளோ ஷூட்டிங் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் பேடாக ஓட்டும்போது சேவலுக்கும் ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுடைய ஹெல்த்துக்கும் செம ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்கள். நல்லா பழைய சோக்காளிங்கெல்லாம் பார்த்தோன்னா நல்லா உடல் பார்த்தோன்னா ரொம்ப கட்டுமஸ்தாக இருப்பாங்க. நீங்கள் அந்த 21 நாளுமே வந்து நம்ம சேவலுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம்னு இல்லை, நம்மளும் நம்மளுடைய ஸ்டெமினாவை கொடுத்து நம்ம ஒவ்வொரு தேய்ப்புக்கும் ஒவ்வொருடைய பவரை கொடுத்து தான் நம்ம தேய்க்கிறோம். அதுபோல் சேவலுக்கு பரவல் பண்ணாலும் நம்மளுடைய முது ஃபுல்லாக பெண்ட் பண்ணி தான் நம்ம பரவல் பண்ண போகிறோம். இல்லை நம்ம குத்த கால் உட்கார வச்சு பண்ணும்போது நம்ம காலுடைய டெம்பர் சேவலுக்கு எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் வாங்குதோ அதுபோல் நமக்கும் ஒர்க் அவுட் கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் இது உங்கள் ஹெல்த்துக்கே நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எத்தனை பேடாக ஓட்டலாம்? இந்த 21 நாளில் வந்து ப்ரோ ஒரு சிலவங்க பார்த்தோன்னா 3 பேடாக ஓட்டுறாங்க, ஒரு சிலவங்க பார்த்தோன்னா 5 பேடாக ஓட்டுறாங்க. அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி 3 பேடா 5 பேடா நீங்கள் கவுனிங் எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக் இந்த மாதிரி கவுனிங் எடுத்துட்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் சேவலை வந்து கரெக்டாக தயார் பண்ணுறதுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? என்னென்னா நீங்கள் கரெக்டாக இந்த 2வது வாரம் முடிஞ்சு 3வது வாரத்தில் நீங்கள் சேவலை உங்கள் கையில் அப்படி தூக்கும்போது சேவலுடைய 2 காலும் கரெக்டாக ஈவனாக அது தொங்கிடுச்சுன்னா சேவல் நல்ல கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு கால் மேலே தூக்கிட்டு ஒரு கால் வந்து கீழே இருக்கிறதா நம்ம ஏதோ தேய்ப்பிலையோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் அவுட்லேயோ ஃபால்ட்டு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு கவுண்டிங்கும் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே வந்து கரெக்டாக அந்த நீங்கள் எந்த அளவுக்கு லெஃப்ட்டில் ஸ்ட்ரென்த்து குடிக்கணும் அதுமாதிரி ரைட்டில் ஸ்ட்ரென்த்து கொடுங்க. கவுண்டிங்கை கரெக்டாக போடுங்க. சரிங்களா? இப்போ பேடா வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் வீக்கில் 3 பேடா ஓட்டிங்க, செகண்ட் வீக்லேயும் 3 பேடா ஓட்டிங்க, தேர்ட் வீக்கில் 2 பேடா ஓட்டிங்க. அப்போ ஆக மொத்தம் ஒரு 9 பேடா கிட்ட நீங்கள் ஓட்டலாம். சரிங்களா? இந்த பேடா ஓட்டும்போது நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் அவுட் கொடுக்கலாம்னா தாராளமாக கொடுக்கணும். நீங்கள் காலையில் பேடா ஓட்டிட்டு ஈவினிங்காக என்ன பண்ணிங்கன்னா சேவலுக்கு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பேடா ஓட்டும்போது ஒவ்வொரு நாள் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பேடா ஓட்டுறீங்க, இன்றைக்கி பார்த்தோன்னா சேவல் பார்த்தோன்னா பவரில் போடுறீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு பேடா ஓட்டிங்க, அந்த சேவலுக்கு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் கயிறு கஸ்டம் போடலாம். சப்போஸ் கயிறு கஸ்டம் போடலைன்னா மண் பரவல் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பேடா ஓட்டிட்டீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பரவல் போட்டிங்க, அது மண் பரவல் போட்டிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வாக்கு சைடு தள்ளு கஸ்தி எல்லா கஸ்தியும் போடலாம். நீங்கள் அன்றைக்கி மெயினான பாயிண்ட் ஒன்று சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் சேவலுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய தயார் முறை இருக்கணும். சரிங்களா? எல்லாருக்குமே ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு பக்குவம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு தயார் பண்ணியிருப்போம், அந்த காலத்துக்கு சேவல் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அதே தயாரை இன்னொரு சேவலுக்கு பண்ணும்போது அடுத்த காலத்தில் பார்த்தோன்னா தயார் ஃபால்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதனால தான் சொல்கிறாங்க அனுபவசாலிங்க தயார் பண்ணும்போது சேவலுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் நடக்க வச்சு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு கருத்தாக சொல்கிறாங்க. அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவலை வந்து லோடு பண்ணுறதும் சரி, இல்லைனா சேவலை வந்து நம்ம ஒர்க் அவுட் வாங்குற முறையும் கரெக்டாக பண்ணிக்கலாம். ரீசன் என்னென்னா இப்போ முள்ளடிக்கிற சேவலுக்கு நம்ம ஓவராக டைட் பண்ணி நல்லா போட்டு லெக்கெல்லாம் டைட் பண்ணிட்டா அதனால் சரியாக பறக்க முடியலனா முள்ளை அதனால் நினைக்க முடியாதுங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நல்லா பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அளவுக்கு அதான் உங்களுக்கு அந்த பக்குவம் போக போக தெரிஞ்சிடும் புதுசாக வரவங்களுக்கு. இருந்தும் ரொம்ப பெரிய சோக்காளிங்களாக இருந்தாலும் இதில் சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். அதுக்கப்புறமா பேடா வந்து எந்த டைமில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்குமே சின்ன டவுட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து காலையில் தான் காலம் போட போகிறீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வெயில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பேடா விடலாம். அதுமாரி ஒரு நடுவு வெயிலும் விடாதீங்க. சாயங்காலமும் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் பேடா ஓட்டிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சேவல் பார்த்தோன்னா 5-6 மணி நேரம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துட்டு திருப்பி நீங்கள் ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் வாங்கணும். அப்போ தான் அதனுடைய மசில்ஸ்லாம் வந்து கரெக்டாக ரொட்டீனாக வந்து பவர் ஏறும். அதுபோல் காலையில் நீங்கள் ஓட்டுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. நான் என்னுடைய ஒரு தரப்பில் சொல்கிறேன் சார். நீங்கள் அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன். நான் இந்தளவுக்குலாம் சொல்கிறேன்னா நீங்கள் பெரிய சோக்காலிங்கன்னு நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் தரப்பில் நீங்கள் எந்த மாதிரிலாம் பேடா ஓட்டுவீங்க, எப்படி பேடா ஓட்டுவீங்க, பேடா ஓட்டும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரமும் நம்ம வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல கோடி. அதுபோல் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.